வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Andaman Arusuvai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான மட்டன் தலைக்கறி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் போட்டு இதை ஒரு விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த குக்கரில் போட்டாச்சு கறியை. இது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், என்ன கறியும் தண்ணி விடும். இதை ஒரு விசில் குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், தலைக்கறியை நல்லா அவிச்சாச்சு. 2 விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது எல்லாமே பேக்கெட்டில் வைக்கிது. பட்டை, பிரியாணி இலை, சோம்பு எல்லாமே சேர்த்து பேக்கெட்டில் வைக்கிது. அந்த பேக்கெட் எடுத்துருக்கேன். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருவோம். 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை எப்பயுமே ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கிற தக்காளியை போட்டுருன்னு ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம கறியில் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக மஞ்சத்தூள், அதுவுமே கம்மியாக சேர்த்துக்குருவோம். ஆல்ரெடி கறியில் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டாலே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் பிடிக்கும். ரொம்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இது கூட சேர்த்துருவோம். தலைக்கறி அவிக்கும்போது தண்ணி கம்மியாக தான் சேர்த்தோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. எப்போயுமே எந்த பொருளுமே குக்கரில் அவிக்கல தண்ணியை கம்மியாக சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா ஃபுல்லாக எல்லா தண்ணி வெளியில் வரையில் அதோடய டேஸ்ட்டு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். நம்ம முதல்ல கறியில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம், அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கிறோம். மூடி வச்சுருவோம். இந்த வெங்காயம் தக்காளியில் இந்த கறி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது கூட இந்த மசாலா சேர்த்துருவோம். நான் அரிசி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 பாக்கெட் போட்டிருக்கேன். 50 கிராம் பாக்கெட்டில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இதில் உப்பு ஆல்ரெடி அவிக்கையில் சேர்த்ததுனால, கறி அவிக்கையில் சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலை. அந்த உப்பே கரெக்டாக இருக்குது. இப்போ மசாலா போட்டாச்சு. லோ ஃப்ளேமில் இருந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த கறி நல்லா எண்ணெய் விடட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா மசாலையெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி, பூரி இது கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் மலரட்டும்.